ஒன்றை உணர்ந்தால் நன்மை விளையும். நடக்கவிருப்பதை கணிக்க இயலாது. நடக்கப் போவதை உருவாக்கவும் முடியாது. நடப்பதனைத்தும் இனிமையானதென்று மகிழ்ச்சி கொண்ட மனதோடு வாழ்ந்து வருங்காலத்தை எதிர்கொள்ளலாம். நிகழ்வது முன்னரே நமக்கு தெரிந்தால் பின் வாழ்வில் சுவாரஸ்யம் ஏது? சிந்தித்து செயலாற்றுங்கள். அனைவரது வாழ்விலும் ஒரு முக்கிய சம்பவம் நிச்சயம் நிகழும். அனைத்து கனவுகளும், அனைத்து ஆசைகளும், அனைத்து விருப்பங்களும் தகர்ந்து போகும் நிகழ்வு. திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் தரைமட்டமாகும். அச்சமயம் ஒருபுறம் தர்மம் இருக்கும், மறுபுறம் சுகம் இருக்கும். அந்நிலையையே தர்ம சங்கடம் என்பார்கள். தர்ம வழியினை மேற்கொண்டால் சங்கடம் உருவாகும். தர்மத்தினை தியாகம் செய்தால் சுகம் கிட்டும். ஒருவன் தன்னுடைய வருங்கால முடிவை அமைதியான மனதோடு எடுத்தால் வரும் காலம் சிறப்பாகிறது. அதே சமயம் மனதை அமைதியடையச் செய்ய வருங்கால முடிவை ஒருவன் எடுத்தால் அவன் வருங்காலம் புதிராய் மாறி முட்கள் நிறைந்த விருட்சமாகிறது. தாம் எடுக்க உள்ள முடிவு எது?